இப்போ இருக்கிற சினாரியோவில் பாருங்க, நிறைய பேருக்கு அல்சர், அசிடிட்டி, கான்ஸ்டிபேஷன், இன்டைஜஷன், கேஸ்ட்ரிக், வாமிட்டிங் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான ரீசன் என்ன, இதை எப்படி நம்ம நார்மலுக்கு கொண்டு வரது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ப்ராப்ளமுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா, அதிகப்படியான எண்ணெய் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறது, இல்லை மசாலா நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறது, அது மட்டும் இல்லாமல் சரியான டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது, இல்லைன்னா அதிகப்படியான உணவை சாப்பிடுறது. இதனாலுமே நமக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம் வர்றதுக்கு ரீசன் தான். நிறைய பேருக்கு ஹாட்டாக சாப்பிட்றது பிடிக்கும், நிறைய பேருக்கு கூலிங்காக சாப்பிட்றது பிடிக்கும். நீங்கள் அதிகப்படியான ஹாட்டான ட்ரிங்க்ஸ் எடுத்துக்க கூடாது, கூலான ட்ரிங்க்ஸ் எடுத்துக்க கூடாது. நார்மலான ட்ரிங்க்ஸ் நீங்கள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஹாட்டாக இல்லை கூலாக எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம் வரும் தான். உங்கள் பாடியில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் வாட்டர் இன்டேக் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் உங்கள் பாடியில் இருக்கிற பார்ட்ஸும் சரி, உங்கள் டைஜஷனும் சரி கரெக்டாக வேலை செய்யும். நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம் வர்றதுக்கு ரீசனாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காஃபி, சோடா இல்லை கஃபைன் அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுத்துக்கும் போதும் உங்களுக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதனால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டொமக் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி கிடையாதுங்க. நீங்கள் அதிகமான ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் போது உங்கள் பாடியில் இருக்கிற அமிலத்தோட தன்மை அதிகமாகும். இதனாலுமே உங்களுக்கு ஸ்டொமக் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் சரியான நேரத்துக்கு தூங்கலை அப்படின்னாலும், இல்லை உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தாலும், இல்லை உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்டொமக் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த ப்ராப்ளம்ல இருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. கம்பல்சரி உங்க ஸ்டொமக் ரிலேட்டடான ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் இருக்கு. உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கு, அசிடிட்டி இருக்கு, கேஸ்ட்ரிக் இருக்கு, இன்டைஜஷன் இருக்கு. இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கு ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல ஸ்பெசிஃபிக்கா ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஆலோ ட்ரிங்க், ஆலோ பிளஸ், சிம்பிளி ப்ரோபயோட்டிக், ட்ரிபிள் ஆக்டிவேட்டட் ஃபைபர் டேப்லெட், ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ். இது எல்லாமே தான் நம்ம டைஜஷனை ஹெல்த்தியா வச்சிருக்கிறதுக்கான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் எடுத்து நிறைய பேர் அவங்க கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் எடுத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இல்லை இந்த ப்ராடக்டை எங்கே வாங்கணும், எப்படி யூஸ் பண்ணணும், இதை எப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.